வணக்கம் மக்களே, வெல்கம் டு தியாஸ் கிச்சன். இன்னைக்கு நம்ம தியாஸ் கிச்சனில் பொங்கல் சாதம் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். எல்லாரோட ஃபேவரெட்டு. வாங்க இந்த வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி அவங்களுக்கு சப்ஸ்கிரைபர் 5-10 ஏறுனா அவங்க மனசு சந்தோஷப்படும். பொங்கல் சாதம் செய்யறதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம இந்த மாதிரி ஒரு குக்கர் எடுத்துக்கலாம். சில பேர் வந்துட்டு குண்டான்லேயும் செய்வாங்க, பட் எனக்கு குண்டானில் செஞ்சு பழக்கம் இல்லை. அதனால குக்கர் எடுத்துக்கிட்டு தேவையான அளவு ஆயில் ஊற்றிக்கலாம். நான் வந்து இப்போ கடலெண்ணெய் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ இது கூட தாளிக்க நம்ம கடுகு ஆட் பண்ணிக்கலாம். கடுகு, கொஞ்சமாக கடலைப்பருப்பு, கொஞ்சமாக உளுத்தம்பருப்பு, கருவேப்பிலை இருந்தால் கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கோங்க. நான் வந்து கருவேப்பிலை கொஞ்சம் வேஸ்ட் ஆக்கிட்டேன், அதனால் நீங்கள் இருக்கிறவங்க ஆட் பண்ணிக்கோங்க. கூடவே வந்துட்டு காஞ்ச மிளகாய் கொஞ்சம் கிள்ளி வச்சுருக்கேன், அதை ஆட் பண்ணிக்கிறேன். அதுக்குள்ளே பாருங்கள், மேடம் வந்து விளையாடிட்டு இருக்காங்க. இப்போ நான் இந்த பொங்கல் சாதம் செய்கிறதுக்கு ஒரு வெங்காயம், ஒரு தக்காளி, இந்த அளவுக்கு நான் பூண்டு வந்து உரித்து வச்சுருக்கேன். பூண்டு நிறைய போட்டால் இன்னும் நல்லா வாசமாக இருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். ப்ளஸ் நான் ஃபீடிங் மதர் அண்ட் ப்ரெக்னென்ட் மதர்ன்றதுனால பூண்டு நிறைய எடுத்துக்கிட்டால் பால் நல்லா சுரக்குன்றதுனால இப்போ நான் இந்த அளவுக்கு பூண்டு எடுத்திருக்கேன். இது அப்படியேவும் போடலாம், நசுக்கியும் போடலாம். நான் அப்படியே போட்டுக்கிறேன். இப்போ கொஞ்சம் நேரம் இந்த பூண்டு நல்லா வதங்கட்டும். இப்போ கூடவே வெங்காயம் சேர்த்துக்கலாம். இப்போ தக்காளியும் ஆட் பண்ணிக்கலாம். பாருங்கள், அழுதுகிட்டே இருந்தா அவளை தூக்கி கீழே மேலே நிற்க வச்சுட்டேன். இப்போ பாருங்கள், சைட்லேயே நம்ம குக் பண்ணிகிட்ருக்கோம். இதுலேயே இப்போ தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். தேவையான அளவு மிளகாத்தூள் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். ஆல்ரெடி காஞ்ச மிளகா போட்டிருக்கிறதுனால மிளகாத்தூள் கம்மியாக ஆட் பண்ணிக்கோங்க. இங்கே பாருங்கள், இந்த அம்மா விளையாடிட்டு இருக்காங்க. அப்படியே கவுண்டர் டாப் மேலே உட்கார வச்சுருக்கான் அவள. அவ்வளோதான். இப்போ இது நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இது கூடவே நம்ம தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து இந்த கிளாஸில் 1/2 கிளாஸ் அரிசி போட்டிருக்கேன். 1/2 கிளாஸ் அரிசினா 2 கிளாஸ் இல்லை 3 கிளாஸ் வச்சுக்கோங்க. ஏன்னா பொங்கல் சாதம் வந்து நல்லா தண்ணியாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். இப்போ தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. ட்ரைபாட் இல்லை, நான் கையிலேயே பிடிச்சிட்டு எடுத்துகிட்ருக்கேன். ஸோ அதனால கொஞ்சம் வீடியோ வந்து இங்கேயும் அங்கேயும் இருக்க மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட் டைம் வந்து நல்லா குவாலிட்டியாக வீடியோ ஷூட் பண்ணுறேன். அவ்வளோதான், தண்ணி நல்லா கொதிச்சு வந்துடுச்சு. இப்போ நம்ம கழுவி வச்சுருக்க அரிசி ஆட் பண்ணிக்கலாம். அரிசி ஆட் பண்ணிவிட்டு நான் வந்து புளி தண்ணி வச்சுருக்கேன். ஸோ புளி தண்ணியும் ஊற்றிக்கலாம். பொங்கல் சாதத்துக்கு டேஸ்ட்டே வந்து இந்த புளி அதிகமாக ஊற்றுறதும், பூண்டு போடுறதும், அதுக்கப்புறம் முருங்கைக்கீரை போடுறதும் தான். ஸோ இப்போ நான் புளி வந்து அதிகமாக ஊற்றிக்கிறேன். என்னதான் நான் வந்து ஊரில் இருந்தாலுமே முருங்கைக்கீரை கிடைக்கிறது ரொம்ப கஷ்டங்க. எனக்கு அப்படியே முருங்கைக்கீரை கிடைச்சாலும் ஒன்று என் அம்மா வீட்டில் சென்னையிலேருந்து முருங்கைக்கீரையும் முருங்கைக்காவும் கொண்டு வருவாங்க. அப்படி இல்லைனா என் வீட்டுக்காரர் எடுத்துகிட்டு வருவார் ஆஃபீஸ்லேருந்து. அப்படியும் கிடைக்கலன்னா எங்கள் மாமா வந்துட்டு எடுத்துகிட்டு வருவாங்க. பட் இந்த முருங்கைக்கீரை வந்துட்டு என் வீட்டுக்காரோட ஃப்ரெண்டு வீட்டில் கொடுத்தாங்க. ஸோ பாதி எடுத்துக்கிறேன், மிச்சம் பாதி வந்து என் வீட்டுக்காருக்கு வந்துட்டு அடைனா ரொம்ப பிடிக்கும், கேவரடை. ஸோ அதுக்காக வச்சுருக்கேன். இப்போ இதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதில் ஆட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். பாருங்கள், இப்போ நம்ம முருங்கைக்கீரை வேணும்னா ஆட் பண்ணிக்கலாம். சில பேர் வந்துட்டு இறக்கும் போது மேலே சும்மா கொட்டி கலந்துப்பாங்க. நான் எப்படி பண்ணுவேன்னா, ஒரு 5-6 விசில் வந்துட்டு நல்லா விட்டுருவேன். லாஸ்ட்டாக வந்துட்டு ஓப்பன் பண்ணி திருப்பி முருங்கைக்கீரையை ஒரு தடவை போட்டுட்டு திருப்பி ஒரு விசில் விடுவேன். பட் இந்த டைம் வந்து ஃபஸ்ட்லேயே போட்டுடலான் இருக்கேன். கொஞ்சோண்டு இப்போ மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கிறேன். நான் ஆட் பண்ண மறந்துக்கிட்டேன். இங்கே பாருங்கள், கொஞ்ச நேரம் நான் இல்லைன்ட்டு கையிலலாம் வந்து சர்க்கரையை எடுத்து அமக்கலாம். எப்படி நின்றுட்டுருக்கா பாருங்கள் இங்கே அவள். அவ்வளோதான். இப்போ கீரை நம்ம எடுத்து போட்டுக்கலாம். கீரை நிறைய போட்டிங்கன்னா இன்னும் நல்லது. கீரை வந்துட்டு இரும்பு சத்து. ஸோ நிறைய ஆட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். இப்போ ஒரு தடவை வந்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு உப்பு காரம் இருக்கான்னு பார்த்து இல்லைன்னா ஆட் பண்ணிக்கோங்க. இதை வந்து ஒரு 5-6 விசில் விடலாம். எனக்கு வந்து கொலன்னு இருக்கணும், தலைன்னு இருந்தால் தான் பிடிக்கும். ஸோ குழந்தையும் அப்படி தான் சாப்பிடுவா. ஸோ அதனால நான் ஒரு 5-6 விசில் விட்டுக்கிறேன். உங்களுக்கு வந்து கொஞ்சம் நார்மலாக வேணும்னா ஒரு 4 விசில் 3 விசில் அந்த மாதிரி விட்டுக்கலாம். இப்போ நான் லிட்டு போட்டு மூடிடுறேன். அந்த உடனே உங்களுக்கு காமிக்கிறேன். பாருங்கள், சமைக்கிறதுக்குள்ளே என்னென்னலாம் பண்ணுறேன். என் காலை தான் எப்போவுமே பிடிச்சிட்டு இருப்பா, சமைக்கவே விட மாட்டான். ஏன்டா இவள் தலை இப்படி இருக்குன்னு பார்க்காதீங்க. அவள் தூங்கிட்டு இருந்தா. அந்த கேப்பில் வந்து நான் சாம்பார்லாம் கழுவிட்டு சமைக்க வந்துட்டேன். பாருங்கள், நான் ஓப்பன் பண்ணிட்டேன். பொங்கல் சாதம் ரெடி.
அவ்வளோதாங்க, சுட சுட பொங்கல் சாதம் ரெடி. இதெல்லாம் வந்து நம்ம பழைய காலத்தில் நம்ம தாத்தா பாட்டிலாம் நம்ம அம்மா அப்பாவுக்கு செஞ்சு கொடுத்துருப்பாங்க. இது எனக்கு ரொம்ப ஃபேவரட். உங்களில் எத்தனை பேருக்கு இது ரொம்ப ஃபேவரட் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி.